வல்தே சரணம்புகும் அடியார்க்கு சரணம்புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவாடு தான் போயிருக்கோ சதுர்முகமோ பைந்தே நலங்கள் பருமணியாகமும் ஆகமோ பாகமோ பொற்செந்தேன் மலரும் மலரும் மலர்கதிர் ஞாயரும் திங்களுமே திங்களுமே ஞாயிறு கதிர் ஞாயிறும் திங்களும் மே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாம் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல்களை பார்த்து வருகிறோம். இதுவரை நம் 34 பாடல்களை பார்த்துவிட்டோம், விளக்கமாக பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நான் 35வது பாடலை பார்க்க போகிறோம். அபிராமி பட்டருடைய உள்ள கிடக்கைகள் ஆத்ம சமர்ப்பணமாக உள்ளத்தில் அம்பாளை பற்றிய உயர்ந்த எண்ணங்கள் என்னென்னலாம் தோன்றுகின்றனோ அது அப்படியே கொட்டி தீர்ப்பார். அது ஒரு இதில் ஒரு ஆர்டர் இருக்குதா ஒரு அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. என்னென்னலாம் தோணுதோ, ஏன்னா ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது இறைவனை வணங்குவதற்குள்ள 9 முறைகளிலே ஒரு இறுதியாக கடைசியால் உள்ளது ஆத்ம சமர்ப்பணம். இந்த ஆத்ம சமர்ப்பணம் என்ற நெறியிலே நின்று அம்பாளை வணங்குறதுனால எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்பார். இப்போ 34வது பாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, அம்பாள் பரமபத இந்த இகலோகத்திலே ராஜபோக வாழ்வை கொடுக்கிறார் அடியார்களுக்கு. அதுக்கப்புறம் பரலோகத்திலே அந்த பரலோக வாழ்வையும் அடியார்களுக்கு கொடுத்து விட்டு எங்கெங்கேயோ போய் அம்பாள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம விளக்கமாக பார்த்தோம். இப்போ இன்றைக்கி எப்படிப்பட்ட அம்பாள் என்னை ஆட்கொண்டு விட்டதனால் என்னுடைய சிரசின் மேல் அம்பாள் அடி வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறாள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. அது இந்த சிரசின் மேலே அடி வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இறைவனை வணங்கும்போது சிரசின் இறைவனுடைய பாதத்தில் நம்முடைய தலையை வைப்போம். அதாவது சிரசாதேவம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்முடைய சிரசிலே அவருடைய பாதத்தை வைக்கிறோம்னு சொன்னால் அவருடைய பாதத்தின் அடியிலே திருவடியை வணங்குவோம். அடியார்கள் திருவடியை வணங்குறவர் தான் அடியார்கள். அடியார்களாக நாம் இறைவனுடைய அம்பாளுடைய திருவடியை வணங்குவதனால் அடியார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறோம். பொதுவாக எல்லாருமே இறைவனை தேடி சென்று ஒரு விக்கிரகமாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஒரு மானசீகமாக இருக்கட்டும், ஒரு பொருளை இறைவனுடைய திருவடியாக நினைத்து அதில் நம்ம தலையை வைப்போம். திருவடியை தலையை வைத்து என் தலை மேல் அவருடைய திருவடி படாதா என்று ஏங்குவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அம்பாள் தன்னுடைய திருவடியை அந்த சீரடிங்கிறார். சீரடினா சிறிய அடி. ஏன் சிறிய அடின்னு சொன்னார்னா, அம்பாள் பிரம்மாண்டம் இல்லையா, பிரபஞ்சமே அம்பாளாக உருவெடுத்தவள். இந்த அம்பாளுடைய ஒரு காலினாலே இந்த பிரபஞ்சத்தையே மறைத்து விட முடியும். இப்போ இந்த மாபலி கதையில் மகாவிஷ்ணு போய் 3 அடி கேட்டார். அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அடினால் மண்ணுலகை மறைத்தார், ஒரு அடியால் விண்ணுலகை மறைத்தார். அந்த மாதிரி பண்ணுவார் சொல்லு இல்லையா? அதே மாதிரி அம்பாள் நினைத்தால் தன்னுடைய திருவடியினால் இந்த உலகத்தையே வைத்து மறைத்துவிட முடியும், இந்த பிரபஞ்சத்தையே மறைத்து விட முடியும். ஆனால் என்னுடைய தலையில் வைக்கணும். என் தலை எவ்வளவு ரொம்போடு சின்னது, பனங்கா மாதிரி. இந்த சிறிய தலையில் வைக்கணும்னா என்ன அடி வேணும்? சிறிய அடி வேணும். அதனால் தன்னுடைய அம்பாள் என்னுடைய தலையிலே தன்னுடைய பாதத்தை திருவடியை வைப்பதற்காக தன்னுடைய
உருவத்தை சுருக்கி கொண்டு சீரடியை என் தலைமையில் சென்னி வைக்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நம்ம புரியுது. மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், நம்ம எல்லாரும் போய் இறைவனுடைய அடியிலே நம்முடைய தலை வைப்போம். ஆனால் அபிராமி பட்டர் சொல்கிறாரு, என்னுடைய தலையில் என்னை நாடி வந்து அம்பாள் பாதத்தை பதித்தாள், திருவடியை வைத்தாள் அப்படின்னு சொல்கிறது இந்த பாட்டை அழகாக சொல்கிறாரு. இந்த கருத்து அதுதான். இந்த மாதிரி அம்பாளுடைய திருவடி என் சிலையிலே வைப்பதற்கு நான் என்ன தவம் செய்தனோ அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, எண்ணிறந்த விண்ணோர் தங்களுக்கும் இத்தவம் எய்துமோ, தரங்க கடலுள் வெங்கட் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்புரலேங்கிறார். இப்போ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அம்பாளை விழிக்கிறார். எப்படி விழிக்கிறார்னா, தரங்க கடலுள் வெங்கட் பனி அணை மேல் துயில் கூறும் விழுப்புரல். தரங்க கடல்னால் பால்கடல். பாற்கடலில் வெண்கட் பனின்னா கொடுமையான, பனின்னா நாகம், அரண், அந்த ஆதிசேஷன். அந்த பனி அணை மேல்னா படுக்கை மேல் துயில் கூறும் விழுப்புரல். அதில் யார் படுத்திருக்காருன்னா மகாவிஷ்ணு படுத்திருக்காரு இல்லையா. பார்க்கடலில் ஆதிசேஷனின் மேலே மகாவிஷ்ணு துயில் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மகாவிஷ்ணுவை விழிக்கிறார். இப்போ இங்கே ஆனால் அம்பாள் ஒரு பாடுறது யாருன்னா அபிராமி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மகாவிஷ்ணுவும் அம்பாளே அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஏன்னா 3 கடவுள்களும் அம்பாளே சிவனாகவும் பிரம்மாகவும் திருமாலாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்கிறது தான். தரங்க கடலுள் வெங்கட் பனி அணிமையில் வரும் விழுப்பொருளின் அம்பாளை விழிக்கிறார். விழிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எண்ணிறைந்த விண்ணோர்தம்க்கும் இத்தவம் எய்துமோங்கிறார். என்ன தவம் கேட்டிங்கன்னா, திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. அம்பாளுடைய அந்த சீரடி இருக்குல்ல, சின்ன அடியை எங்களுக்கு என்னுடைய தலையிலே வைக்க, சென்னி வைக்கணும் தலையிலே வைக்க, எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா, எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கொடுத்தியே. தவம்னா வரம் இல்லையா, இந்த வரம் கொடுத்தியே. இந்த வரம் எண்ணிருந்த விண்ணோர்தனுக்கும் விண்ணோர் தங்கட்கும் இத்தவம் எய்துமோ. இந்த உலகத்தில் எத்தனை விண்ணோர்கள் தேவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த தவம் எய்துமோ அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர்களுடைய சென்னியில் உன்னுடைய பாதத்தை வைக்கவில்லை. ஆனால் என்னுடைய தலையிலே, எங்களுடைய தலையில், அடியார்களுடைய தலையிலே உன்னுடைய சீரடியை, சிறிய பாதத்தை வைத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியாயே. அந்த பாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கள் பசுவின் மனம் நாரும். இந்த திங்கள் பசுனாக்கா, திங்கள்னா சந்திரன் இல்லையா, இந்த சந்திரனுடைய வாடை வீசுதான் அந்த திருவடியில். சந்திரனுடைய பாதம் மனம் எப்படி அம்பாளுடைய திருவடியிலே வீசும் அப்படின்னு நமக்கு எல்லோரும் சந்தேகம் வரலாம் இல்லையா. சந்திரன் எங்கேயோ இருக்கிறான். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் பிறையாக சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிறான். அம்பாளுடைய தலையிலும் இருக்கான். அது நிறையா இருக்கும்போது அம்பாளுடைய தலையிலும், அம்பாளுடைய சிரசிலே இருக்கிற அந்த சுந்தரனுடைய மனம் அம்பாளுடைய சீரடியிலே வீசுகிறேன்னு சொல்கிறார். இது ஒரு அழகான ஒரு விளக்கங்க. இதை நம்ம விளக்கத்தில் நான் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட அந்த சீரடியை என்னுடைய தலையிலே வைப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோங்கிறது தான் இந்த பாட்டு விளக்கம். இந்த பாட்டு இப்போ நம்ம விளக்கமாக இந்த பொருளை பார்ப்போம், இந்த பாட்டினுடைய பொருளை பார்ப்போம். நம்ம உலகத்தில் இறைவன் அம்பாளுடைய பேரருட்கருணை எல்லோரும் நாடுறோம். அம்பாள் அடியார்களுக்கு ஆட்கொள்பவள். எப்படி ஆட்கொள்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பாட்டில் சொன்னாங்க, தன்னுடைய இருப்பிடத்தை கொடுத்துட்டாங்க. தேவலோகத்தில் இருப்பிடத்தை கொடுத்து விட்டு பல இடத்துலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை நீ எனக்காக ஒரு செய்தாயோ, நான் எதை தயவு செய்தணும்னு போன பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் என்ன சொன்னார், நீ என்னை தேடி எனக்கு உன்னுடைய திருவடியை என் தலையில் வைத்தாய். சிரசாதேவம் அப்படின்னு நம்ம சொல்கிறத, என்னுடைய அம்பாள் நம்மெல்லாம் தேடி ஓடி போய் இறைவனை தேடி அங்கே நம்முடைய தலையை அவருடைய திருவடியில் வைக்கிறோம். ஆனால் இங்கே அம்பாள் ஒரு தேடி தன்னுடைய திருவடியை, சிறிய திருவடியைன்னு சொல்கிறார். ஏன்னா பெரிதவரை தாங்க முடியுமா, பெரிய திருவடியை தாங்க முடியாது. அதை உன்னுடைய சிறிய திருவடியை என்னுடைய சென்னியில் தலையிலே வச்சாங்க. அப்போ அதை என்ன சொல்கிறாருன்னா, சென்னியது உன் திருவடி தாமரைன்னு நம்ம 6வது பாட்டில் பார்த்தோம். சென்னியது தலையது என்று, என்னுடைய தலை உன்னுடைய பொற்படி தாமரை, திருவடி தாமரை வச்சுருக்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியா. இப்போ அம்பாள் திருவுளம் குனிந்து வச்சாங்க. சரி, அது அப்படிப்பட்ட அந்த திருவடியை என்னுடைய தலையிலே நீ கொண்டு வைவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ. நான் அப்படி தவம் செய்திருந்தாலும் அந்த தவம் யாரால் செஞ்சேன்னா உன்னால் தான் செய்தான். ஏன்னா
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு பலமுறை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த தவம் செய்வதற்கும் அந்த பேரை கொடுத்தது நீதான். உன்னாலே நாங்கள் ஒரு தவம் செய்தோம், இந்த தவத்தினால் உன்னுடைய சீரடியை என்னுடைய தலையிலே வைத்தோம். இப்போ அடியார்கள் கூட்டத்துக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த பேர் எங்களுக்கு கிடைச்சிது, இது மற்றவர்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறார். மற்றவர்கள்லாம் யாருன்னா தேவர்கள், முனிவர்கள், உயர்ந்தவர்கள், ஈவன் கடவுள்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த பரிசு தேவர்களுக்கும் கிடைக்கவில்லை. அப்படிங்கிறத என்ன சொல்கிறாருன்னா, எண்ணிறைந்த விண்ணோர் தங்கட்கு இத்தவம் எழுதுமோங்கிறார். எத்தனையோ கணக்கில்லாத விண்ணவர்கள் இருக்காங்க. இந்த விண்ணவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவர்கள், இந்திரன், நம்ம வருணன், அக்னி, இந்த மாதிரி தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ இவங்க நமக்கு வரம் கொடுப்பாங்க, மனிதர்களுக்கு வரம் கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் வரம் நாடி அம்பியை நாடி போய் கேட்டால் அம்பியை தன்னுடைய திருவடியை அவர்கள் தலையில் வைப்பதில்லை. ஏன்னா அவர்கள் அடியார்கள் அல்ல. அடியார்கள் என்பதே அம்பாளுடைய பக்தர்கள் மட்டும். ஏன் அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னால், இந்த தலை இருக்கு இல்லைங்க, தலை பணிவு வேண்டும். இந்த பணிவு இப்போ தலையில் ஒரு பொருளை வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ராமனுக்கு முடிசூட்டினார். யார் முடிசூட்டினார்னாக்க வசிஷ்டர் இல்லையா? ராமாயணத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமன் மகாவிஷ்ணுவோட அவதாரம், மகாவிஷ்ணுவே தான் ராமன். அந்த வசிஷ்டர் ஒரு சாதாரண முனிவர், ஒரு முனிவர், அவர் ஒரு மானிடர். அவர் அந்த முடி சூடும்போது ராமன் என்ன பண்ணார்னா, தலை குனிந்து அந்த முடியை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அந்த தலை குனிது பணிவை காட்டுகிறது. அந்த பணிவு மானிடர்களுக்கு, அடியார்களுக்கு உண்டு, தேவர்களுக்கு அந்த பணிவு இல்லை. ஏன்னா தேவர்கள் நாங்கள் தேவர்கள், தேவாமிர்தம் சாப்பிட்டவர்கள், எங்களுக்கு கண் இமைக்காது, எங்களுக்கு பசி எடுக்காது, எங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற மரணத்தை வென்றவர்கள், அதனால் அமரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் எங்களுக்கு அந்த ஆணவம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் அந்த ஆணவம் இருந்ததினால் அவர்களுக்கு இந்த தவம் கிடைக்கவில்லை. தேவர்களுக்கு கிடைக்காத தவம் அடியார்களுக்கு கிடைச்சது. அதன் பயனாக இந்த பேர், என்ன பேருன்னா அம்பாளுடைய திருவடி. அம்பாள் தானே அடியார்களை தேடி தன்னுடைய திருவடியை அம்பாளுடைய சிரசிலே வைக்கக்கூடிய ஒரு பேர் அவர்களுக்கு கிடைத்தது. ஏன்னா பக்தர்கள் அகந்தை இல்லாமல், அகந்தைனா ஆணவம் இல்லாமல் பணிவோடு இருப்பார்கள். போல் பணிந்தால் தான் பயன் பிடிக்கும் இல்லையா? யார் தலை அடக்கத்தால் குனிஞ்சிருக்காங்களோ அந்த தலையில் தான் அம்பாள் திருவடியை வைக்கிறார்கள். அப்போன்னா இது எதை காட்டுதுன்னா, நம்ம பணிய வேண்டும். பணிவு என்பது பெருமை. நிறைய பேர் நினச்சிப்பாங்க, ஒன்று பணிஞ்சு போனால் என்னடா ஒன்றும் லாய்க்கு இல்லாதவன் எல்லாருக்கும் பணிஞ்சு போகிறான்னு சொல்லுவாங்க. அது தவறு. பணிவு என்பது பெருமை. இதே தான் நம்ம ராமபிரானுக்கு வசிஷ்டர் முடிசூடும்போது அது எப்படி தலை குனிந்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அவர் மகாவிஷ்ணு அவதாரம் இருந்தாலும் அதை தலை குனிந்து பணிவோடு ஏற்றுக்கொண்டார். அப்போ அடியார்களை அல்லாமல் தேவர்கள் தலையில் அன்னை திருவடி வைப்பதில்லை அப்படின்னு சொன்னாலும், ஒரே ஒரு விஷயத்தில் ஒன்று நடக்குதுங்க. தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? பிரபஞ்சத்துக்கே தலைவனான மகாதேவர் இருக்கார் இல்லையா? பரமேஸ்வருடைய திருமுடியில் அதனை வைப்பது உண்டு அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னங்க மனிதர்களுக்கு அடியார்களுக்கு வைக்கிறாங்க, தருவடியை வைக்கிறாங்க, தேவர்களுக்கும் மற்ற கடவுளுக்கும் வைப்பதில்லை. ஆனால் பரமேஸ்வருடைய தலையிலே அம்பாளுடைய திருவடியை வைப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டாங்க இல்லையா? ஆனால் அது ஒரு ரகசியமான செய்தி. ரகசியமான செய்தி மட்டும் இல்லை, ரகசியமான ஒரு நிகழ்ச்சி. பரமேஸ்வரன் யார்? அம்பாளுடைய கணவன். அப்போ அம்பாளும் பரமேஸ்வரனும் தனிமையில் இனிமையாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே கூடல் ஊடல் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த அந்தரங்கமாக அந்த பழகிற நேரத்தில் ஒரு ஊடல் ஏற்படும் போது, அம்பாளுக்கு ஒரு ஊடல்னால் ஒரு சின்ன கோபம் மாதிரி இல்லையா? ஊடல் நமக்கு தெரியும். அந்த ஊடல் ஏற்படும் போது அம்பாளை சமாதானம் பண்ணணும். அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் அம்பாளுடைய திருவடியிலே தலையை வச்சுக்கிறார், இல்லாட்டி அம்பாளுடைய திருவடியை தூக்கி தலையிலே வச்சுக்கிறார். அப்போ உடனே அவங்களுக்கு கோபம் தீர்ந்து போயிடும். இது ஊடலில் எல்லோரும் நடக்கிறது தான். எல்லாருடைய ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஊடல் நடக்கும்போது இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயங்கள் நடக்கிறோம். அதே மாதிரி வைக்கும்போது இப்போ என்னாச்சு? சிவபெருமானுடைய தலையிலே அம்பாளுடைய திருவடியை தூக்கி வச்சுக்கிறார். சிவபெருமான் ரகசியமாக வச்சுக்கிறார். அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய தலையில் என்ன இருக்குது? சந்திரன் இருக்குது. இப்போ இந்த சந்திரன் வைக்கும்போது இந்த சந்திரன் மேலேயும் அம்பாளுடைய திருவடிகள் படுகின்றன. அப்படி படும்போது இந்த சந்திரனுக்கு ஒரு மனம் இருக்குது, ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை அம்பாளுடைய திருவடியிலே ஒட்டிக்கிறான். அதனால் அந்த திருவடியை மனம் ஒட்டிக்கொண்ட அந்த திருவடியை
தலையிலே வைத்ததுனால அங்கே வந்து திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடிங்கிறார். திங்கள்னா யாரு? சந்திரன். சந்திரனுடைய திங்கட் பகவின் அந்த திங்களுடைய அந்த அவனுடைய மனம் ஒரு வாசனை இருக்குல்ல, மனம் நாரும் சீரடி. அப்போ பரமேஸ்வருடைய தலையிலே இருக்கின்ற சந்திரனுடைய மனம் அம்பாளுடைய திருவடிகளே இருக்கிறதே, அந்த திருவடியை என்னுடைய தலையிலே வச்சேன் அப்படிங்கிறார். பாருங்கள், இது வந்து அம்பாளுடைய திருவடி வந்து தேவர்களுக்கு கிடைக்காது, கடவுளுக்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் பரம ரகசியமாக அம்பாளும் பரமேஸ்வரனும் தனித்திருக்கும்போது அவளுடைய ஊடலிலே அதுக்கு அந்த காலத்திலே அம்பாளுடைய திருவடியை பரமேஸ்வர சென்னியிலே வைக்கிறாரு. அப்போ அந்த திருவடியிலே அந்த சந்திரனின் மனம் வீசுகிறது. அப்படிப்பட்ட திருவடியை எங்களை தலையை வைத்துக்கொள்ள நாங்கள் என்ன தவம் செய்தோமோன்னு கேட்குறார். எனக்கு ஒன்று வச்சுக்கொண்டேன், என்ன அம்பாள் என்னுடைய அம்பாள் திருவடி என் தலையிலே இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஆணவம். அதை வைத்துக்கொள்ள நான் என்ன தவம் செய்தோனோன்னு சொல்லுவது ஒரு அடக்கம். அது அடக்கமாக சொல்கிறார். நான் வச்சுக்கிட்டேன்னு அணகமாக சொல்லலை, அடக்கமாக சொல்கிறாரு. அருணகிரிநாதரே அதையே சொல்லுவாருங்க. தருணச்சந்திர ரேகை விரவு மணநாறு பாதார விந்த விதரண வினோத மாதா அப்படிங்கிறார். தருண சந்திர ரேகை விரவு மணநாறு பாதார விந்தன்னு அம்பாளை சொல்கிறார். அது அவருடைய பாட்டில் நம்ம அதுக்கு நம்ம விளக்கமாக போக வேண்டாம். இப்போ வந்து இந்த பேர் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்குனாக்கா எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, கிடைக்காது. ஆனால் இது வந்து இந்த சீரடி கிடைக்கக்கூடிய அதை வந்து நம்ம முன்னையே பார்த்தோம். தேவர்களுக்கும் கடவுளுக்கும் கிடைக்காத அந்த சீரடி சிவபெருமானுடைய தலையிலே இருக்கின்ற சந்திரனுடைய மனம் வீசுகின்ற அந்த சீரடி என்னுடைய சீரடி சிறியதாக சுருங்கி நான் என்னுடைய தலை சிரசு தாங்கணும் இல்லையா, தாங்குவதற்காக சுருங்கி என் தலையிலே வந்த அந்த அமர்வதற்கு நான் என்ன பேர் செய்தேனோ, அதுக்கு நான் எந்த தவம் செய்தேனோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இப்போ சொன்னார், அம்மா நீ என்ன சொல்கிற அம்பியே, நீ வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் சொல்லிட்டாரு, சிவபெருமானை சொல்லிட்டாரு. இந்த அம்பாள் வந்து ஒரு பார்க்கடல் இருக்குங்களா, பார்க்கடலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பார்க்கடலில் வந்து ஆதிசேஷன் அப்படின்னு பாம்பு படுத்திருக்கிறாரு. அந்த பாம்பின் மேலே துயில்கிறார். யார் துயில்வார்னு? திருமால் துயில்கிறார். அவருடைய மார்பிலே, அவருடைய நாபி கமலத்திலிருந்து ஒரு விரும்பாயிருப்பார். மார்பிலே திருமால் உட்காந்து, மார்பிலே வச்சஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பெருமாள் இருப்பாங்க. சில நேரத்தில் காலடியில் உட்காந்து ஒரு பாத பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட இந்த திருமால் யாருன்னு கேட்டால் அதுவும் அம்பாளே அப்படிங்கிறார். திருமால் உருவமாக இருப்பதும் பரமேஸ்வரன் உருவமாக இருப்பதும் பிரம்ம உருவமாக இருப்பதும் அம்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து லலிதா சம்சாரம் மறுபடியும் இங்கே போகிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் போனோம்னா அம்பாளுக்கு நாமம் கோவிந்த ரூபிணி. கோவிந்தன் யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ரூபிணி. நாராயணன் யார்? மகாவிஷ்ணு. அப்புறம் முகுந்தங்கிறது மகாவிஷ்ணு. வைஷ்ணவினா விஷ்ணு, மகாவிஷ்ணு. விஷ்ணு ரூபிணி, விஷ்ணுவாக உருவம் கொண்டவர். இப்போ 5 நாமம் சொல்கிறார். கோவிந்த ரூபினிங்கிறாரு, நாராயணிங்கிறாரு, முகுந்தாங்கிறாரு, வைஷ்ணவிங்கிறாரு, விஷ்ணு ரூபிங்கிறாரு. இந்த 5 திருநாமங்களும் அவர்களுக்கு காரணம் அம்பாளுக்கு உண்டு. இது காரணம் என்னன்னா, அம்பிகை உருவங்களில் ஆண் உருவமாக உள்ளது திருமால் வடிவம். நம்ம அம்பிகை கொண்டு இப்போ நம்ம வந்து நம்முடைய வசதிக்காக நம்ம உருவங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஸ்தூலமாக நம்ம பண்ணுறது, நம்ம வந்து சகுன வடிவங்கள் கொடுப்பது எல்லாமே நம்முடைய வசதிக்காக கொடுக்குறோம். ஆண் பெண் பேதமாக பிரிப்பது எல்லா அம்பாளும் பரமேஸ்வரனும் அனைத்தையும் கடந்தவர்கள். இதை கடந்தவர்கள் தானே கடவுள், அனைத்தையும் கடந்தவர் கடவுள். ஆனால் நம்ம உருவம் கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து அவர் வந்து கோவிந்த ரூபினியாகவும், நாராயணியாகவும், முகுந்தனாகவும், வைஷ்ணவியாகவும், விஷ்ணு ரூபியாகவும் அம்பாளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கட் பனி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளேங்கிறார். விழுப்பொருள் அப்படின்னா என்னது? அனைத்துக்கும் உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளாக இருக்கிற அம்பிகைன்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டுறார். அழகான அந்த பாட்டில் வந்து அவர் இன்றைக்கி வந்து அந்த பாட்டை ஒரு அலை வீசுகின்ற பார்க்கடலிலே சிவந்த கண்களை உடைய ஆதிசேஷன் இருக்கா இல்லையா, அந்த பாம்பு பாயலின் மீது துயிலும் பரம்பொருளான அம்பிகையே அதாவது மகாவிஷ்ணுவாகன பரம்பொருளே பரமாம்பிகையே சிவபெருமானுடைய திருமுடியில் உள்ள பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, அதில் அந்த மனம் உன்னுடைய சிறிய திருவடிகளில் வீசுகிறது.
அந்த மனம் வீசுகின்ற அந்த திருவடியை நீ எங்களுடைய தலையிலே வைத்து அருள எங்களுக்கு ஒரு தவம் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அது வியப்படைகிறார். நான் எப்படி கிடைத்தேனே, நான் உனக்கு பூஜை பண்ணேன், உன்னை வணங்கினேன், உன்னை வேண்டினேன், எதுவுமே சொல்ல. அந்த தவம் எனக்கு எப்படி கிடைத்ததோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது கணக்கில் வராத பல தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் கிடைக்காத இந்த தவம் எனக்கு கிடைத்ததே. அவருக்கெல்லாம் கிடைக்குமோனா கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடைத்ததே அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டுகிறாரு. அது இந்த பாட்டை தான் மறுபடியும் சொல்கிறேன். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இத்தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெண்கட் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்புரே அப்படின்னு முடிக்கிறார். இந்த அழகான பாடல் இத்தோடு இந்த 35வது பாடலை நிறைவு செய்கிறேன். சிறப்பான ஒரு பாடல்கள் இதுவும் ஒன்று. அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரருளும் அம்பாளுடைய கடாட்சமும் குறைவாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.